அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் விசாகம் சக்தி யூடியூபர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். நாடே எதிர்பார்த்த பீகார் தேர்தல் குறித்து பேசலாம். இந்த பீகார் தேர்தல் 2 கட்டங்களாக நடந்தது. 6, 11 தேதிகளில் நடந்தது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாரனுடைய ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் தலா 101 இடங்களை பங்கு பிரித்து போட்டியிட்டன. லோக் ஜனசக்தி சித்தராம் மஞ்சி முன்னாள் முதல்வர் அவருடைய கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாகவும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அதாவது லல்லு பிரசாதுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்ற முறையில் அவருடைய தலைமையின் கீழ், அந்த கட்சியினுடைய தலைமையின் கீழ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம், காங்கிரஸ், இதோடு மற்ற ஏனைய கட்சிகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து இந்த களத்தில் போட்டியிட்டார்கள். முடிவில் இன்றைய தேர்தல் முடிவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி நிதிஷ்குமார் அவர்கள் 5வது முறையாக 2000 இதுவரைக்குமான நடந்த தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று 5வது முறையாக முதல்வராக இருக்கிறார், வரப்போகிறார். இதுக்கான காரண காரியங்கள் என்னவென்று சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையிலான பாரத பிரதமர் மோடியினுடைய ஆட்சி திறம்பட செயல்பட்டதால் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அவருடைய செயல் திட்டங்கள், அந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் நம்பக்கூடியதாக இருந்ததனால் அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்தி கூட்டணி, அந்த கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, முரண்பாடான கூட்டணி. அதை இந்த தேர்தலில் நாம் அவர்கள் தொகுதி பங்கீட்டிலே பார்த்திருக்கலாம். ஒரே தொகுதி ஒரு தொகுதியிலுமே அந்த கூட்டணி கட்சியினரே போட்டியிடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். ஆகையால் இது இவர்களுக்குள்ளேயே அந்த ஒரு ஒற்றுமை இல்லாததனால் மக்கள் அவர்களை ஏற்கவில்லை. இப்பொழுதே இவர்கள் பிரச்சனைக்கு ஆளாகி வருகிறார்களே, இவர்கள் ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும், தொடர்ந்து நீடிக்குமா? ஏனென்றால் முன்பாக இதே நிதிஷ்குமார் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கூட்டணி அமைந்து அவர் ஊழலில் சிக்கி அதிலிருந்து பிரிந்து மீண்டும் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த வரலாறு உண்டு. ஆகையினால் இப்படியெல்லாம் இவர்கள் செய்வார்கள், இவர்களை இன்னியும் நம்பக்கூடாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதனுடைய கூட்டணி கட்சிக்கு அதிக வாக்குகளை தந்து 5வது முறையாக இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கண்மூடித்தனமான புகார்களை கூறுவது, எதிர்ப்புகளை தெரிவிப்பது, பொய் பிரச்சாரங்களையே ஏற்பது, முக்கியமாக ஏற்க முடியாத வாக்குறுதிகளை கூறுவது, இது போன்ற செயல்களால் அவர்கள் இந்த தோல்விக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சொல்லுவார்கள், காரணம் கேட்டால், எங்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் திட்டமிட்டு SIR என்ற பெயரில், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் எங்கள் ஆதரவாளர்களால் நீக்கிவிட்டார்கள், நாங்கள் ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோமே, இது கூடாது என்று திட்டமிட்டு செய்த சதி, தேர்தல் கமிஷனை இவர்கள் கைப்பாவை வைத்துக்கொண்டு இந்த சதி திட்டத்தை தீட்டினார்கள், அது நீடிக்காது அப்படின்லாம் சொல்லுவார்கள். இங்கே தமிழகத்திலேருந்து இப்போ ஒரு குரல்லாம் போகும், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் குரல் கொடுப்பார்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னது தானே தெரியுமில்லை எங்களுக்கு எல்லாம் சொல்லுவார்கள், பெரிய ஆளுமை. அப்போ இதுக்கு முன்னாடி 4 முறை தோற்றதற்கு எந்த காரணத்தை காட்டினார் என்று தெரியவில்லை. அதனால் அவர்கள் மக்களுக்கு தேவையான திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை. மாறாக பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய திட்டமே தவிர மக்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற எண்ணம்
எல்லளவும் இல்லை. அதனால தான் காங்கிரஸ் இன்று கரைந்தோடி கொண்டு வந்திருக்கிறது. அது அந்த கட்சி தேய்பிரபுல தேய்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய தேவைகள் கோரிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதாவது தேர்ந்தெடுத்து மக்களுடைய தேவைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று செய்து கொண்டிருப்பதால் தான் அவர்கள் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அடுத்த இலக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் இந்த குடும்ப ஆட்சி ஊழலாட்சியை அகற்றுவதற்காக அடுத்த கட்ட பணியில் இறங்குவார்கள். அது 2026 நடக்கும். இதே போன்ற ஒரு மாபெரும் வெற்றி பீகாரில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்பட்ட அந்த மாபெரும் வெற்றி தமிழகத்தில் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.